என்னாச்சு? அவங்கள லவ் பண்ணி அப்புறம் அப்பா கிட்ட பேசினாங்க. அப்பா கிட்ட பேசி அப்பா ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் அப்பா ஒத்துக்கிட்டாலும் இவங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க பயந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க இதுமாரி சொல்கிறாங்க, அதனால் இவங்களாம் யாரும் எனக்கு கட்டி வைக்க மாட்டாங்க, அவங்க ஹேண்டிகேப்புங்க, அதனால் உன்னை யாரும் எனக்கு கட்டி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா போயிடலாம் மனுஷர் அவங்கள லவ் பண்ணா நல்லதான் மேம், அவங்கள கட்டிக்கலாம்னு முடிவு பண்ண. என்னம்மா மனுஷர் அவங்க அப்படி இருக்காங்க நான் நினச்சி கூட பார்க்கல மேம். வீட்டில் எல்லோரும் சொல்லி நான் யார் பேச்சு கேட்கல, நான் அவங்கள தான் கட்டிப்பேன் அப்படின்னு இருந்தேன் மேம். அதுமாரி நான் நினைக்காம சரி அவங்க இதுமாரி சொன்னேன், சரி நம்ம அப்பா அம்மா நம்பிக்கை இல்லை, நம்மளுக்கு கட்டித்தர மாட்டாங்க, ரொம்ப பயப்படுறாங்கன்ட்டு நான் வாங்கன்னு கூப்பிட்டு நாளைக்கு நான் போயிட்டேன் மேம். அவங்க வீட்டில் போய் ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் மேம் எனக்கு கல்யாணமே நடந்துச்சு. 10 நாள் நான் கழிச்சு தான் அவங்க வீட்டில் இருந்து 10 நாள் கழிச்சு தான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க. அப்பாவெல்லாம் ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்க. அதாவது உங்கள் அப்பா அம்மா ஒத்துப்பாங்களோங்கிற பயத்தில் நீங்கள் அவர் வீட்டுக்கு போயிட்டீங்க. அவர் கூப்பிட்டதும் ஒத்துக்கிட்டாங்க மேம். ஆனால் அம்மா ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கிட்டாங்க. அப்பா ஒத்துக்கிட்டாலும் அம்மா ஒத்துக்கலங்கிறதுனால பயத்தில் ஏன்னா அவங்க அப்படி இருக்கிறதால ஒத்துக்கல. அவங்க பயந்தாங்க. எங்கள் வீட்டிலலாம் ஓகே சொல்லிட்டாங்க, ஆனாலும் அவங்க பயந்தாங்க, எனக்கு கட்டி தர மாட்டாங்க, நான் இப்படி இருக்கிறதால ஒன்று நீ வந்துருன்னு ரொம்ப பயந்தாங்க. அதனால் சரின்ட்டு சரி இவங்க பயப்படுறாங்க அப்படின்ட்டு நானும் போயிட்டேன் மேம். போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் நல்லா தான் மேம் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறகு நல்லா தான் இருந்தாங்க. பிறந்ததுலேருந்து சண்டை தான் மேம். அது எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஊர் கூடி தாலி கட்டிக்கிட்டீங்களா இல்லை கோயிலில் கொண்டு போய் தாலி? கோயிலில் தான் மேம். ஊர் மக்கள் யாருக்கும் தெரியாது, சொந்த பந்தங்கள் தெரியாது. அவங்க சங்கத்தில் சேர்ந்துருந்தாங்க மேம். அவங்க சங்கம் மூலியமாக இட்டுட்டு போய் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மேம். சரி, அது மூலியமாக கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணிங்களா? ரெஜிஸ்டர் பண்ணல மேம். அப்புறம் என்னாச்சு? அதோட நல்லா தான் மேம் வச்சுருந்தாங்க, நல்லா தான் வச்சுருந்தாங்க. ஒரு குழந்தை பிறந்தது, அதுலேருந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மேம் என் மேலே. நீ யார்கிட்ட பேசுகிற, யார்கிட்ட போகிற, என்ன பண்ணுற அப்படின்னு ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் 10th படிக்கும் போதே இப்போ எங்கள் வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்டாக அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் வேணும். 10th படிக்கும்போது அந்த அண்ணன் நல்லா என்கிட்ட பேசுவாங்க, நானும் பேசுவேன். அந்த அண்ணன் ஒரு நாள் என்ன சொன்னாங்க, கடைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதோட நான் போனேன் மேம். அவங்க கூட கடைக்கு போனதோட அந்த அண்ணன் போயில் இருந்தாங்க, அது எனக்கு தெரியல. அது என்னை வந்து ஒரு காடு மாரி இருக்கு மேம், அது எனக்கு தெரியல. அவங்க போக நான் பயந்துட்டு இருக்கேன், எங்கே நான் போகிறேன்னு. எங்கே இல்லை, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன், போயிட்டு நான் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாதி இடத்துல போயிட்டு பைக்கை நிப்பாட்டி இந்த இடத்துல போய் முத்தம் கொடு அப்படி கேட்டேன். எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல மேம். சொல்ல முடியாமல் என்ன நான் உன்னை அண்ணன் போல நினச்சிருக்கேன், நீ இதுமாரி கேட்குறியாண்ணா அப்படின்னு அந்த இடத்துல அவங்க காலில் விழுந்து அழுதுட்டேன் மேம். அழுதுட்டேன். அவங்க அழுத நாளைக்கு சரி நீ அழுவாத, நான் உன்னை போய் வீட்டில் போய் விட்டுறேன், இதை பற்றி நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க மேம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் 10th படிக்கும். பேர் என்ன? ராமராஜன். உங்கள் கணவனோட பேர்? சரவணன் மேம். சரவணன். சரவணனோட ஃப்ரெண்டு ராமராஜன். அவங்களுக்கு அப்படி நடந்துக்கிட்டார் உங்ககிட்ட? சரி. அவங்க அதுமாரி நடந்துக்கிட்டாக்கி இதுமாரி நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேம். நான் நைட்டு பூரா இதுமாரி அழுதுகிட்டே இருந்தேன். அதை ஏற்றுக்கல மேம் என் மனசு. இந்தமாரி இவங்க இருப்பாங்கன்ட்டு நைட்டு பூரா அழுது ஒரு நாள் என்ன பண்ணேன், ஃபோன் பண்ணி இதுமாரி நீங்கள் இங்கே வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போல்லாம் அவங்கள்ட்ட நான் லவ் சொல்லலை மேம். எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட நான் லவ் சொல்லலை. அப்போ அவங்க என்ன லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, நான் சொல்லலை. இதுமாரி இதுமாரி சொல்லலான்னு நான் வர சொன்னேன் மேம். இவங்க வர சொன்ன நாளைக்கு எதுக்கு வரணும், நீ தான் என்ன லவ் பண்ணலையே, என்ன ஏன் வர சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் தான் உங்களை லவ் பண்ணார், நீங்கள் பண்ணல? அது நான் லவ் பண்ணியிருந்தேன், நான் சொல்லலை மேம். மனசுக்குள்ளே வச்சு இந்த அண்ணன் இந்தமாரி பண்ண நாளைக்கு இந்த அண்ணன் இதுமாரி என்னை இட்டுட்டு போய் இதுமாரி பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டேன் வீட்டுக்காரர்கிட்ட? சொல்லிட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் இந்த விஷயத்தெல்லாம். சொல்லி இந்தமாரி இந்த அண்ணன் என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க, போய்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன நாளைக்கு இது எல்லாமே உன்ட்ட சொல்லிட்டேன். இது நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீ இதை வச்சு என்னை சந்தேகப்படக்கூடாது, அதையும் நான் சொல்லிட்டேன், எங்கள் அக்காவும் சொல்லிட்டாங்க. இதுமாரி சந்தேகப்படக்கூடாது, நான் எதாவது உன்ட்ட உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் மேம். அவங்களும் அவங்க ஃப்ரெண்டை போய் கேட்க அவங்க போய் சண்டை வளர்த்து பேசாமல் போயிட்டாங்க. ஆனால் அது யாருக்கும் தெரியாதுமே, அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கிட்டாங்க. இது வந்து வெளியே தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும்னு அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வந்து ஏற்கனவே மருந்து குடிச்சிருக்காங்க. நான் லவ் சொல்லலைன்னா அவங்க ஏற்கனவே மருந்து குடிச்சிட்டாங்க. இது சொன்ன நாளைக்கு இன்னும் கொஞ்சம் போய் குடிச்சிட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அப்புறம் சரி பண்ணி அவங்கள்ட்ட பேசாமல் போய் எல்லாம் ஒரு ஆயிடுச்சு மேம். அது வந்து இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சு மேம். குழந்தை பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வருவேன் மேம். குழந்தை பிறந்துங்க வந்து ஒரு 3 மாதம் இருந்தேன். அந்த அண்ணன் மேலே வச்சு என்னை சந்தேகப்படுத்தினாங்க மேம். எனக்கு அண்ணனாக வேணும் அவங்க மேலே சந்தேகப்பட்டு என்னை பேசுனாங்க மேம்.